அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இபிஎஸ்க்கு RS பாரதி அடுக்குமொழியில் பதிலடி கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், என்ன கூறியிருக்கிறார், முழு விவரங்கள்? வணக்கம். பாஜக கூட்டணிக்கு பழனிசாமி பம்மியதற்கு மகன் மிதுனே சாட்சி என்றும், இடியமின் ஆட்சியை நடத்திவிட்டு இம்சை அரசன் போல உளறி கொட்டுகிறார் பழனிசாமி என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை விட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு குறித்து சட்டமன்றத்தில் பச்சை பொய் பழனிசாமி பொய் குற்றச்சாட்டுகளை தமிழக முதலமைச்சர் புள்ளி விவரங்களுடன் தோலுரித்தார் என்றும், பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி என்றும் பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டிருந்தார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலுக்கு முன்பே மக்கள் தங்களுக்கு அளிக்கப் போகும் படுதோல்வியை மறைக்க விரக்தியில் வேலிக்கூத்துக்களை செய்து கொண்டிருக்கிறார் பழனிசாமி என்றும் RS பாரதி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். தொடர்ந்து நீட் உட்பட பல்வேறு மாநில உரிமைகளை சுயநலத்திற்காக டெல்லியிடம் அடகு வைத்த அரசுக்கு பழனிசாமியே சாட்சி என்றும், தலைவி வாழ்ந்த பங்களாவில் கொள்ளை நடந்த ஆட்சிக்கு கொடநாடு சாட்சி என்றும் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அப்பாவையும் மகனையும் அடித்து கொன்றதற்கு சாத்தான்குளமே சாட்சி என்றும், இப்படி பழனிசாமி ஆட்சியில் நடந்த அவலங்களையும் அக்கப்போர்களையும் எப்படி மறக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு வரலாற்றில் பழனிசாமியின் 4.5 ஆண்டு காலம் இருண்ட காலமாகத்தான் இருந்தது என்றும், அரசியலின் கரும்புள்ளி நீங்கள் இனி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் ஆட்சியை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களின் மனங்களையும் பிடிக்கவே முடியாது என்றும் RS பாரதி தன்னுடைய அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டு வெளியிட்டிருக்கிறார்.